நண்பர்களே வணக்கம். அடுத்த பந்தயத்துக்கு பலமாக ரெடி ஆகிறோம். அதுதான் எய்மு. சரி, இன்றைக்கி பிறந்தநாள் வீடியோ பார்க்கலாம். ஏஞ்ச உடனே பாடிலாம் செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மீலை பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக க்ரீமியாக ஒரு மீலை சாப்பிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா சுகரே இல்லை, ஆனால் பயங்கரமாக இருந்தான். எங்கள் அம்மா வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வா, பிறந்த நாள் அதுமா, அப்போ தான் நல்லது நடக்கும்னாங்க. சரி, நான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கோயிலுக்கு கிளம்பலான்னு பிளான் போட்டாச்சு. எப்படி இருக்குது ட்ரெஸ்ஸு, இருங்க நான் ஃபுல்லாக காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனோட இடத்துல வச்சுட்டு நான் மண்ணோட இடத்துல போயிட்டு ஏதோ பண்ண ஆரம்பித்தேன். இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணாங்க. சரி, நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். பரவாயில்ல, நல்லா வந்திருக்கு. 23 வயசாச்சு, இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல. இதுக்கப்புறமா எதாவது பண்ணுவியா கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. இப்போ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அது வெற்றிகரமாக போச்சுன்னா மொட்டை அடிக்கிற மாதிரி கோயிலில் வேண்டிக்கிட்டேன். மொட்டை அடிக்க போறியா, எப்படி இருப்பாச்சா? நல்லா தான் இருப்பேன். சரி, வீட்டுக்கு வந்துட்டு என்னோடய செகண்ட் மீலை சாப்பிட்டு பர்த்டே அது மாதிரி வெளியே போய் சாப்பிடுவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் 10 நாள் தான் இருக்குது. இவ்வளோ நாள் கட்டுப்பத்தியாச்சு, இன்னும் 10 நாள் தானே கட்டுப்பட்டிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கே போய் பார்த்தா அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட்ஸ் நிறைய வந்துச்சு. பர்ஸு, டிஷர்ட்ஸ்னு சொல்லிட்டு சரி இதெல்லாம் பிரிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம 2000 கேலரி பெத்த சைஸில் கேக் எடுத்து வந்து விற்கிறாங்க. எப்படி பார்த்தாலுமே நான் கேக் சாப்பிட மாட்டேன், ஆனால் வாய் வரந்தான் சாப்பிடுன்ற மாதிரி. சரி சாப்பிட வேணாம் அப்படின்னு ஒரு முடிவு கொடுத்துட்டு கேக் அப்படியே ஃபுல்லாக கொடுத்துட்டேன். அவள் லஞ்சு இங்கேயே முடிச்சிட்டா. பார்த்தீங்களா எப்படி சாப்பிட்றது, கேட்டால் ஃபேட் லாஸாக. என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் பர்த்டே முடிஞ்சிச்சு. நண்பர்களை வெளியே போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு நாளைக்கு பார்க்கலாம். பை பை.